ஐஐடி ஜாம் எக்ஸாமினேஷன் நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி மந்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அதுக்காக டே அண்ட் நைட்டாக படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் அந்த டாப்பிக்கில் மின்ராலஜி டாப்பிக்கில் 7 கிறிஸ்டல் சிஸ்டத்தோடைய எட்ஜ் லென்த் அண்ட் இன்டர்ஃபியர் லென்த்தை எப்படி ஈஸியாக மெமரைஸ் பண்ணி எக்ஸாம் ஹாலில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி அந்த கொஸ்டினை கிராக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம முக்கியமாக இந்த கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இதான் சி, டாம், டிஹெச்ஆர். இந்த வேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம ஈஸியாக கொஸ்டினை கரெக்ட் பண்ணலாம். சி ஃபார் கியூபிக் சிஸ்டம், டி ஃபார் டெட்ராகோனல் சிஸ்டம், ஓ ஃபார் ஆர்த்ரோம்பிக் சிஸ்டம், எம் ஃபார் மோனோக்ளினிக் சிஸ்டம், டி ஃபார் ட்ரைக்ளினிக் சிஸ்டம், ஹெச் ஃபார் ஹெக்ஸாகோனல் சிஸ்டம், ஆர் ஃபார் ரோம்போஹெட்ரல் சிஸ்டம். அந்த லெட்டரில் இருக்க மாதிரி ஆர்டராக எழுதினா தான் நமக்கான அந்த கீவேர்ட்ஸில் இருக்க மாதிரி ஆர்டராக எழுதிட்டு இப்போ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் சி ஃபார் கியூபிக், ஆர் ஃபார் ரோம்போஹெட்ரல். இதுக்கான எட்ஜ் லென்த் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே சேம் தான். அதாவது ஏ ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு சி. அடுத்து ஃபஸ்ட்லேருந்து செகண்டும் லாஸ்ட்லேருந்து செகண்டும் அதாவது டெட்ராகோனலும் ஹெக்ஸாகோனலுடைய எட்ஜ் லென்த்தும் அது ரெண்டுமே சேம் தான். அதாவது ஏ ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி. இது பார்த்திங்கன்னா ஏ ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி. நெக்ஸ்ட்டு சென்டரில் இருக்கிற 3 கிறிஸ்டல் சிஸ்டம், அதாவது ஆர்த்ரோம்பிக் சிஸ்டமும் மோனோக்ளினிக் சிஸ்டமும் ட்ரைக்ளினிக் சிஸ்டம், இந்த மூணுமே சேம் எட்ஜ் லென்த். அதாவது ஏ நாட் ஈக்குவல் டு பி, பி நாட் ஈக்குவல் டு சி, ஏ நாட் ஈக்குவல் டு பி, பி நாட் ஈக்குவல் டு சி, ஏ நாட் ஈக்குவல் டு பி, பி நாட் ஈக்குவல் டு சி. பார்த்தீங்கன்னா மூணுமே சேம் தான். உங்களுக்கு எட்ஜ் லென்த்தில் எந்த விதமான கன்ஃபியூஷனுமே ஆகாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபிஷியல் ஆங்கிள் பார்த்தோன்னா மொதல் 3 சிஸ்டத்துக்குமே சேம் இன்டர்ஃபிஷியல் ஆங்கிள் தான். அதாவது ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா, பீட்டா ஈக்குவல் டு காமா, காமா ஈக்குவல் டு 90. இந்த மூணுத்துக்குமே சேமு. அடுத்து மோனோக்ளினிக் பார்த்தீங்கன்னா அது மட்டும் ஆல்ஃபாவும் காமாவும் மட்டும் 90 டிகிரி, பீட்டா நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. அடுத்து கடைசியாக இருக்க ஹெக்ஸாகோனலும் ரோம்போஹெட்ரலுமே ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, பட் காமா ஈக்குவல் டு 120 டிகிரி, காமா நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. ட்ரைக்ளினிக்கு இன்டர்ஃபிஷியல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு பீட்டா நாட் ஈக்குவல் டு காமா நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. இது மூணுமே நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ நீங்கள் இந்த 7 கிறிஸ்டல் சிஸ்டத்தோடைய எட்ஜ் லென்த்தையும் இன்டர்ஃபிஷியல் ஆங்கிளையும் இந்த மெத்தடில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ண அவசியமே இல்லை. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement.